பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறினதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. லைக் நம்ம ஃப்ளேம், ஸ்பீட், யூனிகார்ன், டேர் டெவில், ஆக்டேவியஸ், ஸ்கார்பியன் அப்படின்னு என்னதான் உங்களுக்கு அகைன்ஸ்டா நின்னாலும் அவர் கூடவே இருக்கிற ஒரு வில்லனை கவனிக்காம விட்டுறாரு. எஸ், நம்ம நார்மன் ஆஸ்பார்ன் தான். அவர் கிரீன் காப்ளினா மாறுறது பீட்டருக்கு தெரியாததுனால பீட்டர் அவரை யூஸ் பண்ணி அவரோட பிளட் சாம்பிள்ஸை வச்சு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸை ரெப்ளிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆஸ்பார்ன் பீட்டரோட டீம் கிட்ட உங்கள் இன்டர்ன்ஷிப் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ஸோ என் கூட வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க ப்ராஜெக்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆஸ்காப்பில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் செலக்டிவான சயின்டிஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு யூனிவர்சல் லெவல் கேட்வேவே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இதை வச்சு நம்ம எங்கே வேணால் போர்ட்டல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இதை ஓப்பன் பண்ணால் பல பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை ஆஸ்பார்ன் கொஞ்சம் கூட கேட்காம போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாரு. போர்ட்டல்ல இருந்து ஒரு சிம்பியாட் ஏலியன் வெளியே வருது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, அதே தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிருது. ஸோ இப்போ அது திருப்பி போறதுக்கும் வழி இல்லை. இங்க நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அந்த மிஷினை ரெடி பண்றேன், நீ அது வரைக்கும் நீங்க அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை டைவர்ட் பண்றதுக்காக வேற இடத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போக பாக்குறப்ப அந்த சிம்பியாட் ஸ்ட்ரேஞ்சோட சாம டேமேஜ் பண்ணிடுது. அதனால அந்த போர்ட்டல் பாஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆயிடுது. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன டைம் லைன் என்னன்னா, பீட்டர் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போவார்ல, அன்னைக்கு தான். இப்பதான் ஸ்ட்ரேஞ்சும் சிம்பியாட்டும் மிட்டன் ஹைல போட்ட சண்டை பிரசன்ட்ல இல்ல ஃபியூச்சர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டால தான் இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் இப்போ நம்ம பீட்டர் போர்ட்டலை ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப நார்மன் ஆஸ்பார்னோட அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் போர்ட்டல் வழியா ஜம்ப் பண்ணி பாஸ்ட்ல இருக்கிற பீட்டர் பார்க்கற கடிச்சிருது. ஸோ இப்போ புரியுதா, பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறினது காரணமே பீட்டர் பார்க்கர் தான். சிம்பிளா சொல்ல போனா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாறினதுக்கு அப்புறம் அவரோட பிளட்டை யூஸ் பண்ணி மேக் பண்ண ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பாஸ்ட்டுக்கு போய் அங்க ஸ்பைடர்மேனா மாறதுக்கு முன்னாடி இருக்கிற பீட்டர் பார்க்கரை கடிச்சிருது. ஸோ பீட்டர் ஸ்பைடர்மேனா மாற காரணமே பீட்டர் பார்க்கர் தான் இருக்கப்ப இங்க ஒரு பேரடாக்ஸ் கிரியேட் ஆகுது. லைக் நம்ம பென்டன்ல வர மாதிரி. பீட்டர் போர்ட்டலை ரெடி பண்ணிடுறாரு. டாக்டர் செஞ்சும் பீட்டரும் சேர்ந்து சிம்பியாட்டை வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. பட் அந்த சிம்பியாட்டோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆஸ்காப்லே தான் இருக்கு. அண்ட் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் நான் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பின்னாடி வாட்சர் இதெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பாசிபிளி இதுல இருந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பீட்டர் பார்க்கரோட பேக் ஸ்டோரி எல்லா பீட்டர் பார்க்குற மாதிரியும் இல்லாம ஒரு வாட் இஃப் ஸ்டோரியா தான் இருக்கும்னு வாட்சரை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க ஆஸ்பார்ன் அந்த லேப்ல வெனமோட சின்ன பீஸ் இருக்கிறத நோட் பண்றாரு. இந்த பக்கம் ஜேன் ஒரு விஜிலாண்டி டேர் டெவில் கூட தான் ஒர்க் பண்றாங்க. ஆஸ்காப்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க தான் உள்ளக்கே வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. காமிக்ல ஜேன் டாஸ்க் மாஸ்டரோட பொண்ணா தான் இருந்திருப்பாங்க, இங்க எப்படின்னு தெரியல. அண்ட் நம்ம லானியும் கொஞ்சம் கொஞ்சமா தம்சனா மாறிட்டு இருக்காரு. இங்க நீக்கோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பர்ஸை வெளியே கொண்டு வராங்க. மீன்வைல் இங்க டாக்டர் ஆக்டேவியஸ் ஜெயில இருந்து தப்பிக்க பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதே ஜெயில இருக்கிற ஒரு பிரிசனரை பார்க்க தான் ஆட்மேவும் வராங்க. அது யாருன்னா பீட்டர் பார்க்கரோட டேட் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சீசன் 1 முடியுது. அண்ட் யாருக்கான அந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டில் சேஃப், see you soon, bye.